பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. இன்று நாம் கேட்கக்கூடிய சத்தியம் ஒரு பேசிக் தான். நம்ம மூப்பர் ஆபராம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பேசிக்கில் ஏதாவது சொன்னால் தெரிஞ்சு சொன்னால் போதும் என்று. இதான் முதல் முறை என்பதனால நீங்கள் பொறுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஓமைகளை ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே நான் பேசிக்கில் நம்ம படிச்சிருப்போம். நம்ம இயேசு கிறிஸ்து பெரும்பாலும் ஓமைகளை பயன்படுத்தி தான் மக்களுக்கு போதனை செய்தார். வெளிப்படுத்தின புஸ்தகமும் அதில் ஓமைகள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்களாக நிறைந்திருக்கிறது. எனவே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ விரும்பினால் முதலில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் அதில் உள்ள தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறியிருக்கா, அதனுடைய ஓமைகளோட அர்த்தம் என்ன, நம்ம பேசிக்கலே நம்ம அந்த 53 வார்த்தையை நம்ம கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு சத்தியத்தை ஆழமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் நம்முடைய சொந்த கருத்துக்களோ அல்லது நம்ம சொந்த எண்ணங்கள் அடிப்படையில் நம்ம அதை விளக்கம் சொல்லக்கூடாது. பைபிளை தவறாக புரிந்து கொள்வதற்கு அது வழிவகை செஞ்சுவிடும். அது நம்ம முந்தைய வரலாறு நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்றுத்தருகிறது. ஏன்னா யூதர்கள் பலர் வேத வசனத்தை தவறாக புரிந்து கொண்டதுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நம்முடைய மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் அவரை நிராகரித்தார்கள், அவரை சிலுவையில் அடைந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொள்வது எவ்வளவு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. இதே போல இந்த கிறிஸ்தவர்களும் தேவனுடைய கிரியைகளை அடையாளம் காண தவற விடாதபடி வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை கவனமாக படிக்க வேண்டும். இயேசு ஏன் ஓமைகள் பேசினார் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-11 வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. அப்போது சீசர்கள் அவருக்கு ஏன் அவர்களுடைய ஓமைகளால் பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவருக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவுபடி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென். இயேசு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை ஓமைகளில் மறைத்து வைத்தார். அவர் இதை 2 காரணங்களுக்காக செய்தார். முதலாவது, பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் வாயை ஓமையினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். ஆமென். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 35ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆமா. இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஓமைகளாய் பேசினார், ஓமைகளாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலகத்தோட்டத்தின் முதல் மறைபொருளாளர்களை வெளிப்படுத்துவது என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. இரண்டாவதாக, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களிடமிருந்து இந்த பரலோக ரகசியங்களை மறைத்து வைப்பதற்காக. நம்ம மத்தேயு 13:14 பார்க்கிறோம். விதைத்தவன் ஓமை. அதில் களைகள், கடுகு விதை, புளித்தம்மா, நிலத்தில் மறைந்திருக்கும் புதையல், விலையேற பெற்ற முத்து மற்றும் வலை ஆகிய அனைத்தும் ஓமைகளும் பரலோக ராஜ்யத்தை பற்றிய முக்கியமான உண்மைகளை கற்பிக்கின்றன. நாம் கதையை மட்டுமல்ல, இதன் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரலோக மர்மங்களை மனித ஞானத்தினால் மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் இயேசுவின் மூலமாகவும் சத்திய ஆவியின் மூலமாகவும் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17. யோவான் 14:16-17. 14ஆம் அதிகாரம். அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாரு. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை நம்முடைய
வேலைக்காரருக்கு ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் நம்முடைய தூதரை அனுப்பி நம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தலுமான விசேஷம். இந்த வசனம் தேவன் தம்முடைய செய்தியை வெளிப்படுத்தும் வழியை காட்டுகிறது. எனவே இயேசுவின் உவமைகளின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். நாம் ஜெபத்தோடும் தாழ்மையோடும் கவனத்தோடும் வேதாகமத்தை படித்து வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவன் அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறார். அவருடைய சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள் அவருடைய சித்தத்தில் நிலைத்திருந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். ஓமைகளை கற்றுக்கொள்வது என்பது வெறும் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டுமல்ல, அது தேவனுடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதாகும். எனவே ஒவ்வொருவரும் வேதாகமத்தை கவனமாக படித்து பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள மனப்பூர்வமாய் விரும்ப வேண்டும். நமக்கு இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்த இடத்துல தான் அது உருவானது. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க தொடங்கினார்கள். நம்மளே ஏற்படுத்தினதில்லை, அது உலக மக்களே நமக்கு கொடுத்த ஒரு சாட்சி. நம்ம இருதயத்தில் எழுதப்பட்ட பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் நம்ம புதிய உடன்படிக்கையின்படி நாம் இயேசுவின் வார்த்தைகளை நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் ஆழமாக எழுத வேண்டும். உதடுகளால் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவது மட்டுமல்ல, உண்மையான அன்பு என்பது கிறிஸ்துவின் கட்டளைகளை நாம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதாகும். வெளிப்படுத்த புஸ்தகத்தில் ஆராயப்படாத ரகசியம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயமுறுத்தும் புத்தகம் என்று பலர் நினைத்து அதை தவிர்த்து வருகிறார்கள். இருப்பினும் இந்த பாடம் புதிய பார்வைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. யூதர்கள் செய்த தவறு என்னன்னு சொன்னால் நமக்கு அனைவருக்கும் தெரியும். இயேசு முதல் முறை இந்த பூமிக்கு வந்தபோது யூதர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை உண்மையாகவே புரிந்து கொள்ளவில்லை. இதன் விளைவாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவரின் கண் முன்பாக நின்ற போதும் அவரை அடையாளம் காண தவறி சிலுவையில் அடைந்தார். கிறிஸ்தவராகிய நாம் இந்த தவிர்க்க வேண்டிய ஒன்று. அதே போல் வெளிப்படுத்தல் புத்தகம் 2ஆம் வருகையின் போது என்ன நடக்கும் என்பதை விளக்கும் ஒரு தீர்க்க தரிசனமான புஸ்தகம். நாம் இதை படித்து புரிந்து கொள்ளாவிட்டால் யூதர்கள் செய்த அதே தவறை நாமும் திரும்ப செய்து இயேசுவின் மீண்டும் அவர் வருகையை அடையாளம் காண தவறிவிடக்கூடும். இதில் இருக்கிற வசனங்களை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. இந்த புஸ்தகத்தை பற்றி ஏதும் அறியாமல் இருப்பது அதிலிருந்து குறைப்பதற்கு சமம். நம்முடைய சொந்த கற்பனையின் அடிப்படையில் சொந்தமாக யூகித்து விளக்கங்களை உருவாக்குவது அதோடு கூட்டுவதற்கு சமமாகும். இந்த 2 செயல்களும் சாபத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்முடைய வேதாகமும் கடுமையாக எச்சரிக்கிறது. யார் பாக்கியவான்கள் என்று பார்த்தால் வெளிப்படை புத்தகத்தில் வார்த்தைகளை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கைக்கொள்வதும் கீழ்ப்படுவதும் மட்டுமே உண்மையான பாக்கியவான்கள். சங்கீதம் 133ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறைவன் பணிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் எங்களுக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தின் இறுதி பலன் நமக்கு நித்திய ஜீவன் ஆகும். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் விசேஷம் புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வாக்குகள் கூட்டுபவர்கள் அல்லது அதிலிருந்து குறைப்பவர்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதில்லை என்று வேதாகமம் நமக்கு கூறுகிறது. எனவே நாம் தேவனுடைய வார்த்தையை மிகுந்த பயபக்தியோடும் எச்சரிக்கையோடும் கையாள வேண்டும். தீர்க்க தரிசனங்களை வெறும் கதைகளாகவோ அர்த்தமில்லாத அடையாளங்களாகவோ கருதுவது அல்லது அவை நிறைவேறும் போது அவற்றை அலட்சியப்படுத்துவது என்பது தேவனுடைய வார்த்தையை லேசாக எண்ணி அதன் முக்கியத்துவத்தை குறைப்பதாகும். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அதிகாரம் இருக்குன்னா இதுவரையிலும் நம்ம எத்தனை அதிகாரம் நம்ம நிறைவேறுகிறது அப்படின்னு எல்லாரும் யாருக்கெல்லாம் தெரியாது. நமக்கு அது தேவனுக்குரிய இருக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறதுனால அது நம்மளுக்கு ஈஸியாக புரியும்.
தீர்க்க தரிசனங்களை ஒருவருடைய சொந்த கருத்துக்கள், சுயலாபம் மற்றும் மாறி வரும் கலாச்சார போக்குகளுக்கு ஏற்ப விளக்குவது தவறானது. இத்தகைய விளக்கங்கள் தவறான போதனைகளுக்கு வழிவகுக்கும். பாரம்பரியமான காரியங்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடாது. மக்கள் பரிசுத்த வேதாகமத்தை உண்மைகளை விட சபையின் விதிகள், மனித பாரம்பரியங்கள் மற்றும் மத சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு முன்பு ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய வார்த்தையை ஒரு கண்ணாடியை பயன்படுத்தி முதலில் நம் சொந்த வாழ்க்கையை முழுமையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறிவீர்களா? நீங்கள் பரிசுத்து இல்லாததாயிருந்தால் அறிவீர்கள். ஆமாம். உண்மையான பாவங்களை நம்முடைய புத்தியினால் மட்டும் அறிந்து கொள்வது போதாது. உண்மையான மனம் திரும்புதல் என்பது பாவ வழிகளை முழுமையாக விட்டுவிட்டு உண்மையான மற்றும் முழு இதயத்தோடும் தேவனிடம் திரும்புவதை குறிக்கிறது. விசுவாசம் என்பது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் எடுக்கப்படும் தற்காலிக முடிவு அல்ல. இது நம்மை நாமே சீர்திருத்திக் கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாக நிலைத்திருந்து பொறுமையோடு காத்து சகித்திருக்கும் ஒரு வாழ்நாள் பயணம். மற்றவர்களைப் போல கள்ளப்படுவர்கள் என்று தீர்ப்பிடுவதற்கு முன் நாம் அனைவரும் முதலில் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்மையே ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி தாழ்மை மற்றும் சகிப்புத்தன்மையோடு இந்த பயணத்தை நாம் தொடர வேண்டும். ஆவிக்குரிய போர்க்களம். தேவன் சாத்தானை அழித்து பூமியை அரசாண்டு நித்திய ஜீவன் அருளப் போகிறார். இதுவே இறுதி சத்தியம். சாத்தான் இந்த சத்தியத்தை நம்மிடம் மறைக்க முயல்கிறான். ஆனால் தேவனோ இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் தற்போது இந்த இரு எதிர் சக்திகளுக்கு இடையே நடக்கும் ஆவிக்குரிய போர்க்களத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தேவனுடைய சித்தத்தை மறக்கும் போது அவர்கள் உலக ஆசைகளுக்கும் சாத்தான் உருவாக்கும் பயங்களுக்கும் அடிமையாகி விடுகிறார்கள். இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு சாத்தான் அவர்களை வேதாகமத்தின் போதனைகளுக்கு முரணான வழிகள் நடத்துகிறான். மக்களிடம் தேவனுடைய வார்த்தையின் அறிவு இல்லாத போது அவர்கள் உலக ஆசையின்படியும் உலக போக்குகளின்படியும் மட்டுமே வாழத் தொடங்குகிறார்கள். இது இறுதியில் அவர்களை ஆவிக்குரிய அறிவை நோக்கி வழிநடத்துகிறது. ஆரம்பத்தில் இருக்கும் ஆவிக்குரிய வைராக்கமும் உணர்வு திறனும் காலப்போக்கில் படிப்படியாக குறைந்து மக்களை ஆவிக்குரிய மந்த நிலைக்கும் சோம்பலுக்கும் ஆளாக்குகிறது. இந்த ஆவிக்குரிய வீழ்ச்சியை மனித குலத்தின் மிகப்பெரிய பலவீனமும் பிரச்சனையாகும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுதல். வெளிப்படுத்தலின் ஆவியை பெற்று யாருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவர்கள் தேவனுடைய சித்தத்தை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். தற்காலத்தில் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் பின்னணியில் நாம் ஒவ்வொருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. விசுவாச பயணத்தில் நாம் திசை மாறிவிடக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியில் பின் வாங்கிவிடாதபடி நாம் ஒரு போர் வீரர்களைப் போல விழிப்போடு இருந்து நம்மை சுற்றியுள்ள ஆவிக்குரிய சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும். உலக பார்வையும் உலகத்தின் செய்திகளையும் கருத்துக்களையும் நாம் வெறும் மனித கண்ணோட்டத்தில் பார்க்காமல் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பகுத்தறிய வேண்டும். அப்போதுதான் சாத்தானின் தந்திரங்களை நாம் வென்று தேவனுடைய இறுதி வெற்றி முழுமையான பெற முடியும். நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் வரையில், லோத்து சோதோமை விட்டு புறப்படும் வரையிலும் வாழ்ந்த மக்கள் ஆவிக்குரிய விழிப்புணர்வு இல்லாமல் உலக ஆசைகளிலும் அன்றாட வாழ்க்கையில் மூழ்கியிருந்ததால் எவ்வாறு அழிக்கப்பட்டார்களோ அதே போல இன்றைய மக்களும் சரீர தேவைகள் மற்றும் உலக கவலைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி சாத்தானின் ஆதிக்கத்தின் கீழ் வாழ்கிறார்கள். வேதாகம அறிவு இல்லாதவர்கள் தற்காலத்தில் நிறைவேறி வரும் தீர்க்க தரிசனங்களை அடையாளம் காண மாட்டார்கள். நாம் உலக வதந்திகளுக்கும் பாரம்பரியங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது. மாறாக எரேமியா புத்தகத்தில் உள்ள எச்சரிக்கையின்படி தேவனுடைய வார்த்தையிலும் சட்டத்திலும் நிலைத்திருந்து ஆவிக்குரிய விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி உலக ஆசைகளிலும் சோம்பலிலும் வாழும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அசுத்தமடைகிறது. நாம் சபை கூடுதல்களை அலட்சியம் செய்யக்கூடாது. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜபம், சுவிசேஷ ஊழியம் மற்றும் பரிசுத்தமான வாழ்க்கையில் எப்போதும்
உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவருடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். மேலும் நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இருதயத்தின் வஸ்திரங்கள் அசுத்தமாவதற்கான காரணம் மனம் அல்லது இருதயம் என்பது ஒரு ஆவிக்குரிய வஸ்திரத்தை போன்றது. பின்வரும் காரியங்கள் தேவனுடைய போதனைகளை அலட்சியம் செய்து தவறான வழிகாட்டுதல்களையோ அல்லது பொல்லாத வார்த்தைகளையோ பின்பற்றுவது. பாவம் எப்படி வருதுன்னு சொன்னால், ஜென்ம சுபாவம், பரம்பரை பாவம் மற்றும் சுய கட்டுப்பாடு இல்லாமல் செய்யும் பாவங்கள் ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்வாணமாக்க அசுத்தமாக்கக்கூடும். நீதியான கிரியைகளின் குறைபாடு. மத்திய 22 படி கல்யாண வஸ்திரம் என்பது ஒரு நீதியான கிரியைகளை குறிக்கிறது. நற்செய்திகள் இல்லாத போது ஒரு மனிதன் ஆவிக்குரிய ரீதியில் தகுதியற்றவன் ஆகிறான். தவறான ஆராதனை முறை. விசுவாசத்தின் அடித்தளமாக விளங்கும் ஆராதனையை சரியான முறையில் செய்யாமல் இருப்பதும் ஆவிக்குரிய சுத்திகரிப்பை பெறாமல் இருப்பதும் ஒருவரை அசுத்தமாக்குகிறது. பெருமை மற்றும் அகந்தை. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது, உயர்ந்த பதவிகளை விரும்புவது, மற்றவர்கள் பிறருக்கு ஊழியம் செய்ய சேவை செய்ய மறுப்பது, இருதயத்தில் உண்மையான பக்தி இல்லாமல் வெளியே மற்றும் விசுவாசியை போல் நடித்து இது வெறுவிருப்பான விசுவாசமாகும். அது மற்றவர்களை விமர்சிப்பதும் தீர்ப்பிடுவதும், மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடிப்பதில் மகிழ்ச்சி அடைவது மற்றும் தன்னை மட்டுமே நீதிமானாக கருதி பிறரை பாவிகளாக தீர்ப்பது. உண்மையான விசுவாசம் என்பது வார்த்தைகளில் மட்டும் இருப்பதல்ல, அது தாழ்மை, கீழ்ப்படிதல் மற்றும் நீதியான கிரியைகளின் மூலம் வெளிப்பட வேண்டும். பெருமையையும் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுவதும் ஒரு ஆவிக்குரிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்துவிடும். தேவன் இந்த பூமிக்கு வருகிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மீண்டும் வரவிருப்பதை குறித்து அடையாளங்கள் வேதாகமத்திலே 3 ஆவிக்குரிய ரகசியங்களை குறிப்பிடுகிறது. அவருடைய வருகை நடந்தாயிற்று. அதற்கு முன்னாக நம்ம 3 காரியங்கள் நிகழ்ந்திருக்கிறது. துரோகம், தேவனுடைய மக்கள் மற்றும் விசுவாசிகள் மத்தியில் ஏற்படும் ஆவிக்குரிய விசுவாச துரோகம் அல்லது பின்வாங்குதல் என்றும் சொல்லலாம். அழிவு, டிஸ்ட்ரக்ஷன், விசுவாச துரோகம் செய்பவர்களாலும் சாத்தானின் சக்திகளாலும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் அல்லது விசுவாசிகள் ஆவிக்குரிய ரீதியில் அழிக்கப்படுவது. இறுதியாக ரட்சிப்பு. இந்த அழிவிலிருந்து தேவனுடைய மக்களை விடுவித்து அவர்களுக்கு ரட்சிப்பை அருள தேவன் தம்முடைய தூதனை அல்லது மேற்பனை அனுப்புவது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவரும் உங்களை மோசமாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முக்கியருக்கு கேட்டின் மகனாகிய பாவம் மனுஷன் பின்பற்றாமல் இருந்தார். ஆமாம், ஆமென். முதலாவது விசுவாச துரோகம் ஏற்பட்டு பின்பு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், அழிவின் மகன் வெளிப்பட்டால் வழியே அந்த நாள் கர்த்தருடைய வருகையின் நாள் வராது என்று பவுல் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். எனவே இந்த சம்பவங்கள் நடப்பது இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எதிரி தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் அவன் யாரால் தோற்கடிக்கப்படுவான். ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் மனிதனை ஏமாற்றி இந்த உலகத்தின் ஆளுகையை தன் வசமாக்கி கொண்ட சாத்தான் எப்போது யாரால் அழிக்கப்படுவான் என்பது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தும் விசேஷ காலத்தில், அதாவது புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும் இறுதி காலத்தில் அது நடக்கும். நம்ம ஏற்கனவே படித்த பேசிக் சப்ஜெக்ட்ல ஸ்திரீ யுக்து, அவங்களால தான் அவன் தோற்கடிக்கப்படுவான். நம்ம ராஜ்யத்தை மீண்டும் இந்த பூமியில் நம்ம தேவன் நிறைவேற்றுவார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னுக்கும் அவர்களுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். தேவன் சர்ப்பத்திடம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். விசுவாசிகள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்களது சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள் கூறப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொன்னால், இந்த உலகம் தற்போது சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடையேயான ஒரு ஆவிக்குரிய போர்க்களமாக உள்ளது. வேதாகம தீர்க்கதரிசியின்படி துரோகம், அழிவு மற்றும் ரட்சிப்பு ஆகிய ரகசியங்கள் நிறைவேறி இறுதியில் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஜெயமாக ஸ்தாபிக்கப்படும் என்பதுதான் இன்று நம்ம படித்தது. நாம இப்போ எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம், வாட் கைண்ட் ஆஃப் வெசல் ஆம் ஐ ரைட் நவ் என்பதை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்வது இன்றியமையாதது. மனிதர்கள் பெரும்பாலும் தேவன் வளையம் மண்பாண்டங்கள், நம்மெல்லாம் மண்பாண்டங்கள் அல்லது பாத்திரங்களுக்கு ஒப்பிடுகிறார். ஒரு பாத்திரத்தில், ஒரு நல்ல பாத்திரத்தில் விலையேறப்பட்ட பொருளை, உதாரணமாக பாலோ அல்லது தேனோ ஊற்றி வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பாத்திரம் உள்ளேயும் வெளியும் சுத்தமாக கழுவப்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கான பாத்திரத்தில் நாம் ஒரு பொருளை ஊற்றினா அது கெட்டு போயிடும். அதுபோல தேவன் நம்மை தம்முடைய மேன்மையான கிரியைகளுக்கு பயன்படுத்த வேண்டுமானால் நம்முடைய இருதயம் மற்றும் வாழ்க்கை எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். தேவன் என்னை பயன்படுத்தும் நிலையில் நான் இருக்கிறேனா, நான் தேவனுடைய கரங்களில் உபயோகமுள்ள பாத்திரமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமான நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் பாவம், பெருமை மற்றும் சுயநலம் ஆகிய இருக்கும்போது நாம் தேவனுக்கு விரோதமான ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறோம். இத்தகைய அசுத்தங்கள் இருக்கும்போது தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சத்தியங்களை ஆராய்ந்து பார்த்து சுய பரிசோதனை செய்து நம்முடைய தவறான வழிகளை சீர்திருத்தி தேவன் எப்போது அழைத்தாலும் அவருடைய பணிகளை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் யாரை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், இறுதியாக இந்த தியானம் நமக்கு இரண்டு முக்கியமான உண்மைகளை உணர்த்துகிறது. தேவன் பூரணமான, அதாவது குற்றமே இல்லாத பர்ஃபெக்ட் மனிதர்களை மட்டுமே பயன்படுத்துவதில்லை. மனிதர்களை நாம் எல்லோரிலும் சில பலவீனங்கள் இருக்கலாம். அதற்காக தேவன் நம்மை பயன்படுத்தாமல் விடுவதில்லை. அவர் ஆயத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறவர்களே பயன்படுத்துகிறார் என்பது தவறு செய்யாதவர்களை விட தவறுகளை உணர்ந்து இருதயத்தில் சுத்திகரித்துக் கொண்டு, ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஒப்பு கொடுக்கிற பாத்திரங்களையே தேவன் தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார். நாம் உலக ஆசைகளாலும் பெருமைகளாலும் அசுத்தப்படாமல் நம் இருதயங்களையும் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்திருக்கும் போது தேவன் தம்மை மகிமைப்படுத்தும்படி நம்மை ஒரு மேன்மையான பாத்திரமாக பயன்படுத்துவார். விசுவாசம், உண்மையான விசுவாசமும் அர்ப்பணிப்பும். இதுல கிரியையுள்ள விசுவாசம், உண்மையான விசுவாசம் என்பது வெறும் வாய் சொல்லி வார்த்தைகளில் மட்டும் இல்லை. இது முழு அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடனும் கடின உழைப்புடனும் செயல்படுவதில் தான் இருக்கிறது. நாம் தேவனுடைய பாதைகளின்படி, நம்ம சுற்றியுள்ள மனிதர்களின்படியும் நம்முடைய சொந்த மனசாட்சியின்படியும் தேவனால் முத்திரையிடப்பட்டவர்கள், அதாவது சூசன் பீப்புள் என்று சாட்சி பெறும் வகையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கை அமைய வேண்டும். விசுவாச முன்னோடிகளின் தியாகம், நம்முடைய முன்னோடிகளின் அர்ப்பணிப்பு. கடந்த காலங்களில் வாழ்ந்த விசுவாசிகள் விசுவாசத்திற்காக பல இன்னல்களையும் உபத்திரவங்களையும் சகித்தனர். தங்களின் சிலுவைகளை சுமந்தனர். மேலும் தங்களின் உயிரையே தியாகம் செய்யவும் அவர்கள் தயங்கவில்லை. நம்முடைய நிலை அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்காலத்தில் நாம் எடுக்கும் முயற்சிகளும் படும் பிரயாசங்களும் மிகவும் அற்பமானதுதான், மிகவும் குறைவானது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய போதனைகளையும் சத்திய கல்வியையும் கூட நம்மால் ஒழுங்காக படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நம்மை நாமே உண்மையான விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. விசுவாச முன்னோடிகள் செய்த தியாகங்களை எப்போதும் நம் மனதில் நிறுத்தி நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய கிரியைகளும் பணிகளுக்கும் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட கடமைகளுக்கும் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட வேண்டும். உண்மையான கிறிஸ்துவ விசுவாசம் என்பது சோம்பேறித்தனமாக இல்லாமல் மாறாக முன்னோர்களின் தியாகங்களை நினைவு கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட போதனைகளை சரியாக கற்றுக்கொண்டு தேவனுடைய பணிகளில் முழு அர்ப்பணிப்போடும் உழைப்பதாகும். நமக்குள் என்ன ஆவி இருக்கிறது என்று கண்டறிவது முக்கியம்.
முக்கியமான ஆவிக்குரிய விளக்கம் காலத்தை அறிந்து கொள்ளும் விசுவாசம், நிறைவேறுதலை தேடுதல். நாம் வாழும் இந்த காலத்தில் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள காரியங்களில் எவைகள் எல்லாம் தற்போது நிறைவேறி வருகின்றன என்பதை ஆராய்ந்து அறிந்து விசுவாசிப்பதே ஒரு உண்மையான விசுவாசம். வேதாகமம் என்பது வெறும் கதைகளின் தொகுப்பு அல்ல, அது நிஜ வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தீர்க்கதரிசனம் கொண்டது. தேவனுடைய வார்த்தையை வெறும் புத்தகமாக வாசிப்பது மட்டும் விசுவாசம் அல்ல, மாறாக அந்த வார்த்தை எப்போது நிறைவேறுகிறது என்பதை நாம் கண்ணால் கண்டு அடையாளம் கண்டு கொள்வது உண்மையான விசுவாசம். இது கடைசியா தேவன் பரிசுத்தாவின் மூலமாக தேவனுடைய வார்த்தையையும் அதன் நிறைவேறுதலையும் ஒன்றாகவே ஏற்றுக்கொள்கிறார். வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொண்டு அதன் நிறைவேறுதலை எதிர்க்கும் ஆவி தேவனுடைய ஆவி அல்ல. எனவே தீர்க்கதரிசனத்தை அறிந்து அதன் காலத்தை புரிந்து அதன் நிஜத்தை ஏற்றுக்கொள்வதே நம்முடைய உண்மையான விசுவாசத்தை கட்டியெழுப்பும். நம்மிடம் இருப்பது தேவனுடைய ஆவியானா என்பதை அறிய ஒரு எளிய வழி. தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு நபர் வேதாகம வார்த்தைகளை விசுவாசிப்பதுடன் நின்றுவிடாமல் அந்த வார்த்தைகளை தற்காலத்தில் எவ்விதம் நிறைவேறுகின்றன என்பதை ஆவிக்குரிய கண்களோடு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் ஆத்மாக்களை சொந்த குடும்பமாக நேசித்து அவர்களுக்கு நாம் நல்ல முன்மாதிரியாக திகழ்வது ஒரு விசுவாசியின் முக்கிய கடமை. ஆமென். வாய்ப்பு கொடுத்த தியானத்தில் நன்றி செலுத்துவோம். நமது ஆராதனைக்கு இறுதி பாடலாக பாடல் எண் 71 போற்றி துதிப்போம் என்ற பாடலை நாம் சொன்னோம். போற்றி துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் இன்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் இன்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் தீர்வமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போர பயங்கரமான புயலில் கொடியாரின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நதி போன்ற சோதனையிலும் சொந்தமென்று மாறாதே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஜெயகனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். தாழ்த்தி என்னை அவர் கையில் ஏந்துது பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் ஏந்துது பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நமது ஆராதனை இறுதி ஜெபத்தை ஆதரவாக இருக்கும்போது கேட்கிறோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் அளவிட முடியாத அன்பும் மகா பரிசுத்தமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள ஜீவன்களை பரவலாகி எவ்வளவாய் நாம் உள்ள உலகமாகவே உடைய பரிசுத்த நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இயேசுவாகும் எல்லாத்தின் ஆண்டவரும் மீட்பும் ஜீவாதிபதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த நாமத்திற்கு அப்பா பிதாவே, உடைய பெரிதான கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய தயவினாலும் எங்களை மட்டுமாய் ஜீவனுக்கு இந்த ஒரு நாளில் தகப்பனையும் தாங்கள் செய்து என் கொள்ள பாராட்டு இரக்கத்திற்காக தெய்வீகாக பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் அதே சத்தியத்தை அழிக்கிற அறிவும் அதிகமாக மலர்ந்து பழைய பிரச்சனையை பாவங்கள் செய்துள்ள இவர்களுக்காக பரிசுத்தாகும் இளைஞருக்கு கொடுத்த சத்தியத்தினால் இவர்களை பிறப்பிடிக்கிறது வேண்டுமையாக ஒரு நாளில் பிறப்படுத்தி ஆசிரியர் வேண்டுமையாக குழந்தைகளுடைய கருத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களுக்காக ஒப்புக்கொடுத்து போன்ற ஒப்புக்கொடுத்த விசுவாசத்தை அவருடைய உறுதியாக பற்றி புரிந்து கொண்டு அவருடைய உலகத்தையும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள தொடர்ந்து இந்த கருத்திலே காட்டி ஒப்புக்கொண்டிருக்கிறோம். சுயதுமையும் சுய புத்தியும் சாய்ந்ததாக இருக்கு திருமையும் சத்தியத்தை வளர கருத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். தேவையில்லாமல் திருமையாய் பலப்படுத்தி ஆசிரியர் இந்த ஒரு காவியம் இந்த பற்றியும் எல்லாருக்கும் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பும் ஆமென். அறிவு